வெல்கம் டு மிஸ்டர் டோபடி சிவி அண்ட் இன்னும் பார்க்க மூவி வந்து சூட்டபிள் பிளஸ் 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்து ரிவ்யூக்கு போகிறது போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஷெல்ஸ் மெல் லாக் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினோட பேர் வந்து எலிசபெத். அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஓகேங்களா. சம் கைண்ட் ஆஃப் வந்து பீப்புளோட இந்த தெரப்பிலாம் கொடுத்து இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து வெளியே வந்து கொண்டு வர விஷயங்கள், ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காங்க, ஒரு நல்ல லைஃப் நடந்துட்டு இருக்கு. அண்ட் தனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களோட பேர் வந்து டேனிலா, ஓகேங்களா. அவங்க இதே மாதிரி ஒரு டாக்டர். அண்ட் ஸ்டார்டிங் சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அட்டாப்சி நடக்குது. அந்த அட்டாப்சியில் நம்ம டேனிலா வந்து இருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்க, ஓகேங்களா, டாக்டர். அண்ட் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த அட்டாப்சி இருக்குல்ல, அந்த உடம்ப கொலை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டான இந்த படத்தோட ஹீரோயினான எலிசபெத் தான். ஏன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீசன் போய் கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர் அப்போ வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குற வரைக்கும், அந்த பேஷண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவனோட பேர் வந்து ஏசா ஒயிட். அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரான், ஓகேங்களா. டாக்டரை பார்க்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை நீங்கள் தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த நேரத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோட அப்பாவோட உடம்ப வந்து ஒருத்தன் வந்து ஆக்குபை பண்ணிட்டான். இப்போ என் உடம்பையும் கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லும்போது நான் வந்து அவன் உடம்புக்கும் அவன் வந்து என் உடம்புக்கும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து டப்புன்னு வந்து அவர் கைகாலெலாம் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சது. அண்ட் அதே மாதிரி அந்த உடம்பு வந்து மாறியது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம எலிசபெத்துக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் இதுவே மண்ணுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து எலிசபெத் வந்து தன்னோட வீட்டில் போய் இந்த விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறா எடி கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் என்ன ஆனே தெரியல. அண்ட் திடீர்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து கிளினிக்கு வரான். இதே மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கான். அண்ட் அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் வந்து இத்தனை நாளாக வந்து பேஷண்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் வந்து வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது வீட்டில் வந்து அந்த பையன் இல்லை, அந்த பையனோட அப்பாவோட உடம்ப ஆக்கிரமிப்பு பண்ண பற்றி அந்த கிழவன் மட்டும் இருக்கான். அந்த கிழவனுக்கு வந்து கேன்சர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு போல. அவன் வந்து சம் கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் புக்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்கான். இந்த டீமன் ஆக்டோபஸ்ன்னு சொல்லப்பட்ட ஒரு டீமனை வழிபட்டு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வச்சு அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லும்போது அவங்களோட அந்த ரத்தத்தை வந்து சாம்பிளாக எடுத்துக்கிட்டு மந்திர வார்த்தைகளை சொல்லும்போது அந்த உடம்பு வந்து ஷிஃப்ட் ஆயிடும், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி ஹீரோயின் அங்கே வர அந்த ஹீரோனோட கத்தியை வந்து எடுத்து ஹீரோனோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தையும் அந்த புக்கில் வச்சிடும். ஸோ ஹீரோயின் வந்து ஒரு சஸ்பெக்ட். ஹீரோனையும் அந்த வார்த்தை கேட்டாங்கன்னா யாரும் சொல்லி அந்த வார்த்தை கேட்கறாங்களோ, இப்போ நான் சொல்லி ஹீரோயின் வார்த்தை கேட்டாங்கன்னா என்னோட அந்த சோல் வந்து அந்த உடம்புக்கும் அந்த சோல் வந்து என் உடம்புக்கும் வந்துடும். இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேங்களா. இதை வச்சு அவன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவான். பண்ற அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் வந்து இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் உடம்புல வந்து இந்த கிழமை பூந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழவனோட இந்த கழுத்தை வந்து அந்த பையன் வந்து அறுத்து எரிஞ்சிடும். அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோயினுக்கும் நம்ம அந்த பையன் உடம்பு இருக்குல்ல அந்த பெரியவருக்கும் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்துடும். அண்ட் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட ஹீரோனோட ஃப்ரெண்டை போய் பார்க்க போயிடுவாங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதை வந்து நீ போய் உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லு, நான் வந்து உனக்கு இதெல்லாம் கவர் பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் எதுவும் வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போகிறாங்க. தென் அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, பையன் உடம்புல அந்த வயசானவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஹீரோனோட உடம்புக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. கடைசியில் இது முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. லாஸ்ட் எண்டிங் வந்து ஒரு நல்ல எண்டிங்காகவே கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த எண்டிங் வந்து சூட்டபிளாகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் எண்டிங் கிடையாது, நெகட்டிவ் எண்டிங்காக தான் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து அந்த எண்டே கிடையாத மாதிரி இதுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த எண்டிங்கை முடிச்சிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸ் வந்து லென்த்தியாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் லென்த்தியாக இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு லென்த்தில், அப்போ இந்த படம் வந்து சூப்பராகவே ஃபுல்ஃபில் அடைஞ்சிருக்கும். மற்றபடி ஒரு நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹாலோவின் இந்த மாதிரி நைட்டில் மூவி பார்க்குறீங்கன்னா இந்த படம் தான் பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நான் சீரியஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.